என் உறவுகள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 எல்லாத்துக்கும் சந்தோஷமா அமையட்டும். காலையில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு போயாச்சு. இந்த வசனம் தான் இந்த வருஷத்துக்குரிய வசனம் நினைக்கிறேன் எனக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததும் காலையில் தோசை, தக்காளி சட்னி. மதியத்துக்கு மட்டன் பிரியாணி, கிரேவி, தயிர் வெங்காயம். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் வச்சிங்க நியூ இயர் அன்னைக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீட்டில் நியூ இயர் ஸ்பெஷல் லன்ச் மட்டன் பிரியாணி. வாங்க எல்லாரும் சாப்பிட. ஆனால் இந்த வீடியோ லேட்டாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம். ஈவினிங் கோலப்பொட்டி வச்சாங்க. இதுதான் என்னோடய கோலம். எப்படி இருக்குது அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கிடைத்த பரிசு ஆறுதல் ப்ரைஸ் மட்டுமே. ஈவினிங் சர்ச்சுக்கு போனோம். வீடியோ எடுக்கலை, அதனால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பேன். ஈவினிங் குட்டீஸோட டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஆடுறத பார்த்து இந்த குட்டி பொண்ணு ஆடிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நல்ல குட்டி பசங்க அவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்க. நாடகம்லாம் நடித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள்லாம் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்போயுமே வருஷம் வருஷம் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஈவினிங் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா தீப ஆராதனை அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அது வருஷம் வருஷம் வைக்கிறது தான். இந்த மெழுகுவர்த்தியை நம்ம சர்ச்சில் பிடிச்சிட்டு போகிறது வீடு வரைக்கும் அணையாமல் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் எங்கள் 2 பேர்த்துக்குமே அணையாமல் தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஏசப்பா கிட்ட இந்த 2 மெழுகுத்திரியை வச்சாச்சு. இந்த 2026 எல்லாத்துக்கும் நல்லதே அமையட்டும். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.